அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய. என்னடா அது திடீர்னு கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லி இன்னைக்கு தொடங்குறாரேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், புரட்டாசி மாதம் பிறந்தாச்சு இல்லையா? கோவிந்தனை நினைக்காம இருக்க முடியுமா? கோவிந்தனை மறக்காம நம்ம எல்லோரும் நினைக்கிறதுக்காகவே தோன்றிய மாசம்தான் இந்த புரட்டாசி. அதாவது பொதுவாக பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதங்கள்னு சொல்லப்படக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று புரட்டாசி, இன்னொன்று மார்கழி. இந்த ரெண்டுமே ஒவ்வொரு விதத்துல ஒன்னொன்னும் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாகும். ஏன் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் இந்த புரட்டாசி மாசத்துலதான் பூமிக்கு வந்து இறங்கினார் அப்படின்னு புராணங்கள் சொல்கின்றது. இந்த புரட்டாசி மாசத்துக்கு இன்னொரு விசேஷமான அம்சம் என்ன தெரியுமா? இந்த மாசத்துலதான் மாலை அமாவாசை, நவராத்திரி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, ஆயுத பூஜை, கேதார கௌரி விரதம், இந்த மாதிரி விசேஷங்கள் பண்டிகைகள் வருகின்றன. புரட்டாசி மாசம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது திருப்பதி தான். கூட்டம் அலை மோதும். அது மாத்திரமல்ல, 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைஷ்ணவ ஸ்தலங்களில் இந்த புரட்டாசி மாசம் எல்லா பெருமாள் கோவில்களிலும் விசேஷமாக ஆராதனைகள், பூஜைகள், உற்சவங்கள் நடைபெறும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, எல்லா சனிக்கிழமைகளிலும் பெருமாள் கோவில்களில், எல்லா பெருமாள் கோவில்களிலும் 108 வைஷ்ணவ ஸ்தலங்கள் மாத்திரமல்ல, அவைகளில் சேர்க்கப்படாத பல ஸ்தலங்கள் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த இடங்களில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கருட சேவை அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு வழிபாடு நடக்கும். இந்த கருட சேவையில், கருட வாகனத்தில் பெருமாள் வீட்டிலிருந்து தன்னுடைய கோவிலை சுற்றி மாட வீதிகளில் ஊர்வலமாக, அதாவது எல்லாருடைய இல்லங்களும் இருக்கக்கூடிய தெருக்கள் வழியாக ஊர்வலம் வந்து காட்சியளிப்பார். எல்லாரும் நினச்சிக்கலாம், என்னடா அது பெருமாள் ஊர்வலமாக வர்றாரு, இது எதுக்குன்னு. இது வந்து புராதனமான ஒரு பழக்கம். கருட சேவைங்கிறது பகவான் சன்னதியை விட்டு உற்சவராக அமர்ந்து எல்லோருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பக்தனுடைய இல்லம் தேடியும் வருகிறார். நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இதுக்கு இன்னொரு பார்வை ஒன்று இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, எத்தனையோ குடும்பங்களுங்க வயசானவங்க இருப்பாங்க, உடம்பு முடியாதவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் மனசில் நிறைய ஆசை இருக்கும். ஐயோ, இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளால் போய் பெருமாளை சேவிக்க முடியலையே, அந்த பெருமாள், அந்த நாராயணன் நமக்கு எப்போ காட்சி தருவான் அப்படின்னு நம்முடைய மனசு ஏங்கும். பகவான் இதை தெரிஞ்சுட்டு தான் ஊர்வலமாக வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் காட்சி கொடுக்குறான். அப்போ என்ன ஆகும்னா, யார் யாரெல்லாம் சென்று பார்ப்பதற்கு முடியவில்லையோ அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டு வாசலில் அந்த பெருமாளுக்கு துளசியை சாத்தி, புஷ்பத்தை சாத்தி, அந்த கற்பூர தீபாவளியை கண்டு மனம் மகிழ்ந்து போவார்கள். இது வந்து ஒரு சாதாரண விஷயம்னு இல்லை, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். ஏன்னா தன்னுடைய வீட்டு வாசலில் சாதாரணமாக எல்லா உற்சவத்துக்கும் பெருமாள் ஊர்வலத்தில் வரும்பொழுது நம்ம எத்தனை இடங்களில் பார்த்துருக்கோம். அது நமக்கு ஒரு பாக்கியம் இல்லையா? அதோடு இன்னொரு மிக மிக சிறப்பான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடந்த நிகழ்ச்சியை சீனிவாச கல்யாணம் அப்படின்னு சொல்லி, இதை எல்லா இடங்கள்லையும் பெருமாளுடைய திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காட்சியை அவர்களாகவே பல இடங்களுக்கு சென்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம வீட்டை இன்னும் சிறப்பாக மொழிகி, துடைத்து, தண்ணீர் விட்டு கழுவி எல்லா இடங்களையும் பெருமாளுக்கு அர்ப்பணிப்பதாக நினைத்து கொண்டு அதை துடைத்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதை மாத்திரம் போகாது, அதே வீட்டில் நம்ம சாமி கும்பிட்ற இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த சாமி கும்பிட்ற இடத்த, அது வந்து ஒரு சாதாரண ஷெல்ஃபாக இருக்கலாம், பூஜை அது மாதிரியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த சாமிக்கு முன்னாடி கோலத்தை போட்டு அந்த இடத்துல விளக்கை ஏற்றி வச்சு பெருமாளை மனசில் நினச்சிண்டு, பெருமாளே, நாராயணா, கோவிந்தா, எங்களை எல்லோரையும் நல்ல அனுகிரகத்துடன் கருணையோடு வாழ வையுங்கள், நாங்கள் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும்.
நம்ம அதே படங்களில் புஷ்பங்களை வைக்கலாம், துளசியை வைக்கலாம், மாலைகளை போடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணலாம். எனக்கு ரொம்ப வசதி குறைவாக இருக்குன்னு யாராவது நினச்சிங்கன்னா துளசியை கொண்டு போய் வைங்க பெருமாளுக்கு. அந்த பெருமாளுக்கு அந்த துளசியை பார்த்த உடனே வரக்கூடிய ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்கு பாருங்க, இது சாதாரணமாக சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் அடைவான் அந்த பெருமாள். அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். சார், எங்களுக்கு மந்திரங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது சார், பூஜை பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் விஷயங்களை படிக்கலையே, நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். தெரிந்தவர்கள் அவர்களுக்கு தெரிந்த பூஜைகளை செய்யட்டும், தப்பு கிடையாது. பட் தெரியாதவர்களுக்காகத்தான் நாங்கள் முக்கியமாக இந்த பதிவில் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நம்ம கடவுளை மனதில் நினைத்து கொண்டு கோவிந்தா, நாராயணா, ஸ்ரீனிவாசா, வெங்கடேஷா இப்படின்னு அவனுடைய திருநாமங்கள் இருக்குல்ல, இந்த நாமங்களை சொல்லி 2 புஷ்பங்களையோ இல்லை துளசியையோ அந்த பெருமாளுக்கு நீங்கள் மனதார போடுங்க. அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்குவார். கடவுள் மீது நம்ம வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையை தான் இறைவன் எப்பொழுதுமே அதிகமாக பார்க்கிறான். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண 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 நாராயண